தினம் தினம் என்ன புதுசா சமைக்கிறது? எதை செஞ்சாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ற புருஷனுக்கு சமைக்கவே மனசு வரல. என்ன பாலா, என்ன பத்தி உன் மனசுக்குள்ள இவ்ளோ கம்ப்ளைண்ட் இருக்கா? நான் மனசுக்குள்ள நினைச்சது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? விவேக் சார் ஒரு படத்துல மத்தவங்க மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டெக்னிக் வந்துருச்சா? பாலா, நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்க. அச்சச்சோ, சாரிங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அதனாலதான் சத்தம் போட்டு உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். என்ன பாலா, நீ சமைச்ச சாப்பாடு நல்லா இல்லைன்னு நான் என்னைக்காவது சொல்லியிருக்கனா? இல்ல அப்படி சொல்ற தைரியம் தான் எனக்கு இருக்கா? என் முகத்தை பார்த்து சொல்லு. இது நீங்க சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. நீங்க சாப்பிடும்போது உங்க மூஞ்சி அஷ்டகோணல்ல போகுமே, அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பாலா, அஷ்டகோணல் துஷ்ட பிறவின்னு புதுசு புதுசா பேர் வைக்கிறிய? துஷ்ட பிறவின்னு நான் சொல்லலையே, நீங்களா வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் என்ன? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியல. அத என்னாலேயே கண்டுபிடிக்க முடியலையே. இப்பவாவது தெரியுதா பொம்பளைங்க நாங்க படுற கஷ்டம்? அது என்னமோ தெரியல பாலா, நீ என்ன பேசுற பேச்சு எங்க ஆபீஸ்ல எங்க மேனேஜர் என்ன பேசுற மாதிரியே இருக்கு. என்ன ஆபீஸ்லயும் டிஃபன் சாப்பாடு இத பத்தி தான் பேசுனீங்களா? அது இல்ல பாலா, எங்க ஆபீஸ் மேனேஜர் எங்களுக்குள்ள ஒரு போட்டி நடத்த போறாராம். என்ன போட்டி? அவரு குடுக்கற வேலைய யாரு முதல்ல செய்யறாங்கன்னா? இல்ல பாலா, அது சூப்பர் குடும்பம் பத்தின போட்டி. உங்க ஆபீஸ் தானா இல்ல கேட்டட் கம்யூனிட்டியா? கிட்டத்தட்ட கேட்டட் கம்யூனிட்டி தான். ஏன்னா எல்லா கம்யூனிட்டில இருந்தும் அங்க வேலை செய்யறாங்கல்ல. என்ன போட்டி? போட்டியோட விதிமுறைகள் எல்லாம் கேட்டீங்களா? ஆமா, போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பரிசு தராங்க? அதத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 50,000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 25,000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 10,000 ரூபாய். அப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் நாம தட்டிட்டு வந்துடலாம். பணம்ன உடனே வாயை திறக்கிறத பாரு. இந்த போட்டியில நாம கலந்துக்கவே முடியாது. ஏன் முடியாது? இந்த போட்டி மேட் ஃபார் ஈச் அதர் போட்டி. அப்ப நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அது எப்படி சொல்ற? உனக்கும் எனக்கும் தான் பொருத்தமே இல்லைன்னு சொல்லுவியே. இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அவங்க உங்ககிட்ட எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. அதே மாதிரி என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டாங்கன்னா எனக்கு பிடிக்காததெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிடுறேன். சிம்பிள். சரி, எனக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சொல்றேன். கேள்வியை முதல்ல நான் ஆரம்பிக்கவா இல்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? நானே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு கேள்வி கேட்டு மட்டும்தான் பழக்கம், பதில் சொல்லி எல்லாம் பழக்கமே இல்ல. என்ன திருவிளையாடல் நினைப்பா? சரிம்மா, கேள்விய நீயே கேளு. சரி, முதல்ல சாப்பாடு விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் என்ன? விட மாட்ட போல இருக்க, காலையில இருந்து இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க. கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க, நான் ஞாபகம் வச்சுக்கணும்ல. சரி, இட்லின்னு வச்சுக்கலாமா? மண்ணாங்கட்டி. உங்களுக்கு மண்ணாங்கட்டி தான் பிடிக்குமா? அப்ப தொட்டுக்க கரையானா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காத டிஃபன் இட்லி, அதான் மண்ணாங்கட்டின்னு சொன்னேன். பிடிக்கவே பிடிக்காததான் மூக்கு முட்டை சாப்பிடுவீங்களா? வைக்காத பாலா. சரி, நீ சொன்ன மாதிரியே இட்லினே வச்சுக்கலாம். சரி, உங்களுக்கு பிடிச்ச குழம்பு என்ன? ஏதோ ஒரு குழம்பு வைப்பியே, கார குழம்புன்னு. வத்த குழம்பு, மோர் குழம்பு, புளி குழம்புன்னு நீச்சல் குளத்துல நீச்சல் அடிக்கிற மாதிரி ஊத்தி குடிச்சிட்டு இப்போ திருவிழால தொலைஞ்ச குழந்தை மாதிரி முழிக்கிறத பாரு. சரி, உங்களுக்கு கார குழம்பு தான் பிடிக்கும்னு வச்சுக்கிறேன். சரி, கார குழம்புனே வச்சுக்கோ. அடுத்த கேள்வி சினிமாவை பத்தி. உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகி யாரு? இப்பதான் நல்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்க. எனக்கு பிடிச்ச கதாநாயகி கேபி சுந்தராம்பாள். முழு நினைவோட தான் பேசுறீங்களா? நைட்டு கனவுல த்ரிஷா, நயன்தாரா அவங்களா வருவாங்கன்னு சொல்வீங்க, அவங்கள அந்த லிஸ்ட்ல இல்லையா? அவங்கெல்லாம் தூக்கத்துல தான் தொந்தரவு பண்ணுவாங்க. ஆனா இந்த அம்மா எப்பவும் மனசுல நிறைஞ்சு இருப்பாங்க. அதான் உங்களோட பர்ஸ்ல அவங்களோட போட்டோ வச்சிருந்தீங்களா? அட லூசு, அது அந்த அம்மா போட்டோ இல்ல, ஓம் போட்டோ. நான் என்ன அவ்ளோ கிழவி ஆயிட்டனா என்ன? பின்ன நீயே உன குமரியா நினைச்சுக்கிட்டா குமரி ஆயிருவியா? சரி சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகன் யாரு? வேற யாரு, நம்ம எம்.கே. தியாகராஜ பாகவதர் தான். நீங்கெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்க வேண்டியவரு. இப்படியெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா என் போட்டோக்கு மாலைய மாட்ட வேண்டியதான். சரி, கிட்ட வாங்க.
ஆ சரி பாலா, இப்ப உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? கேளுங்க. ஆ, உனக்கு பிடிச்ச டிஃபன் என்ன? எனக்கு எல்லா டிஃபனுமே பிடிக்கும். ஆனா எங்க அம்மா குழிப்பணியாரம் செய்வாங்க, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு பிடிச்சத சொல்லுமா. புளி உப்புமான்னு ஒண்ணு பண்ணுவாங்க, ஆ, அதோது பிடிக்குமா? அதுவும் பிடிக்காதுன்னு தான் சொல்ல வந்தேன். அது பிடிக்காதே சொல்ற. அப்புறம் காஞ்சிபுரம் இட்லி சுமாரா செய்வாங்க, அதுவே பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. இங்க பாரு பாலா, காஞ்சிபுரம் இட்லியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. அப்புறம் அங்க போய் நீ ஒன்னு சொல்லி நான் ஒன்னு சொன்னா அன்மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லிருவாங்க. அப்புறம் பரிசை தட்டிக்கிட்டுலாம் வர முடியாது, தட்டி விட்டுட்டு தான் வர முடியும். பரவாயில்லையே, நீங்களும் கொஞ்சம் பொறுப்பா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போங்க. சரி, உனக்கு பிடிச்ச நடிகர் யாரு? இதுல என்ன சந்தேகம்? சூர்யாதான். அப்படின்னா என்ன பிடிக்காதா? என்ன பொம்பளைங்க மாதிரி பொறாமப்பட்டுக்கிட்டு. சூர்யா நடிகர், நீங்க என்ன நடிகனா? ஆமால்ல, சூர்யா நடிகர். சரி, இப்போ 2 பேரும் அவங்க உங்களுக்கு பிடிச்சது தெரிஞ்சுக்கிட்டோம். டான் டான் பதில் சொல்லி பரிசை தட்டிட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஏங்க, எனக்கு என்னமோ நம்ம பதில் சொல்லி பிரைஸ் வாங்க மாட்டோமோன்னு நினைக்கிறேன். என்னப்பா இப்படி சொல்ற? நம்ம 2 பேரும் எவ்வளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நமக்கு பிரைஸ் கிடைக்காதா? ஆமாங்க, நம்ம பிரைஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். அது என்னமா உன் வழி தனி வழி? சரி, கிட்ட வாங்க. காத கொண்டாங்க, இன்னும் வாங்க. நீங்க போய் கண்ணாடி முன்னாடி நின்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. பாலா, பாலா, வாங்க வாங்க. என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? எஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மேட் ஃபார் ஈச் அதர் காம்படிஷன்ல நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். காம்படிஷன் பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? 50,000. எஸ். வாவ், குடுங்க, நான் சாமி கிட்ட வைக்கிறேன். பாலா, நாளைக்கு முதல் வேலையா இந்த செக்கை பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். பாலா பாலா, எனக்கு என்ன வாங்கி தருவ நாளைக்கு? கொஞ்சம் தள்ளி உட்கார. அந்த பக்கமா தள்ளி உட்கார். பாலா, பாலா. அம்மா, வாமா. இந்தாமா, பூ வச்சுக்க. என்னடி மாடத்தை இப்படி திறந்து வச்சிருக்க? வாவ், இது மேட் ஃபார் ஈச் அதர் அந்த செக்கு தானே? ஆமாத்த, அதே செக்கு தான். அப்படியா? உட்காருங்க அத்த. இருக்கட்டும் மாப்ள. பரவாயில்ல, உட்காருங்க அத்த. இவ மாடத்தை திறந்தா மூடவே மாட்டா. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. பரிசு பணத்தை என்ன பண்ண போறீங்க? பாலாவுக்கு நகை வாங்கி கொடுக்கலான்னு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எதுவும் வாங்கிக்கலையா? ஏ கற்பியா, என்ன மாப்பிளைக்கு மட்டும் பிடிச்சதை எடுத்துட்டு வந்திருக்க, எனக்கு எதுவும் எடுத்துட்டு வரலையா? ஏய், 2 பேரும் சண்டை போடாம எடுத்து சாப்பிடுங்க. மாப்ள, காலையில உங்களோட மேனேஜரோட வைஃப மார்க்கெட்ல பார்த்தேன். உங்க 2 பேரையும் பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல, அதான். ஆமாத்த, பாலா மேனேஜரோட பொண்டாட்டியோட சொந்தக்காரங்கிட்ட போயிட்டு அவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும் என்னென்னலாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தா. இதுல விசேஷம் என்னன்னா, மேனேஜருக்கு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் மட்டும்தான் அவங்க பொண்டாட்டிக்கு பிடிச்சதும் பிடிக்காததுமா. அப்போ அவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தான், உங்க 2 பேர் மாதிரி. எங்கள மாதிரின்னு சொல்லாதம்மா. நான் சொன்னது சரியா போச்சுல? நீ சொன்னது என்னைக்கு தப்பா போயிருக்கு? நமக்கு பிரைஸ் கிடைச்சிருச்சு, அத சொல்லு. எல்லாம் உன்னோட தனி வழிதான். மேனேஜர் கேட்ட கேள்விக்கெல்லாம் 2 பேரும் ஒரே மாதிரி பதில் சொன்னதுனால நம்ம 2 பேரையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதனாலதான் உங்க 2 பேருக்கும் பரிசு வந்து சேர்ந்துருச்சு. ஆனா இப்படி 2 பேருக்குமே ஒரே மாதிரி எல்லாம் பிடிக்கும் பிடிக்காததுன்னு இருந்தா அப்புறம் வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காது. எப்பயுமே வாழ்க்கையில சின்ன சின்ன சண்டைகள் பூசல்கள் இருந்தா தானே வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும், இல்லையா பாலா? அது அவங்க பாடு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க?
மேனேஜர் மனைவியோட சொந்தக்காரி பாலாவுக்கு ஃப்ரெண்டா இருந்ததுனால ரொம்ப சௌரியமா போச்சு. அந்த பொண்ணு மேனேஜரோட வீக்னஸ் எல்லாம் பாலாவுக்கு சொல்லிட்டா. அத வச்சு ஈஸியா பிரைஸ வின் பண்ணிட்டோம். 2 பாலாவுக்கும் வாழ்த்துக்கள். சூப்பர் குடும்பம்னு பேர் வாங்கிட்டீங்க. தேவையில்லாம 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நீங்க 2 பேரும் சண்டை போடுறது வெளியில தெரிஞ்சா இது சூப்பர் குடும்பமே இல்ல, சும்மார் குடும்பம்னு நினைச்சு கொடுத்த பிரைஸ திரும்பி வாங்கிப்பாங்க. அப்படி ஆகாம இருக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அது என்ன வழிமா? அது அவளோட தனி வழி. ம்.